2017 இதுக்கு மேலே சாம்பியன்ஸ் ட்ராஃபியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷம் கழித்து ஆனால் திரும்பவும் ஓப்பன் பண்ணி 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துகிட்ருக்கு. இதை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி பங்களாதேஷில் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து நான் டெஸ்ட் பிளேயிங் நேஷன், டெஸ்ட் விளையாடாத நாடுகளுக்கு காசு தொகை வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை ஆரம்பித்தாங்க. இதோடைய முதல் பெயர் வந்து ஐசிசி நாக் அவுட்னு கூப்பிடுவோம், இல்லைனா மினி வேர்ல்ட் கப் அப்படின்னு கூட அழைப்போம். இதோடைய முதல் டைட்டில் வின்னர் சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ வரைக்கும் அவங்க அந்த ஒரே ஒரு டோர்னமெண்ட் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஐசிசியில் நடக்கிற டோர்னமெண்ட்ஸ்லேயே சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும்தான் ரொம்ப குறுகின காலம் நடக்கும். கிட்டத்தட்ட 2 வாரங்கள் மட்டும்தான் நடக்கும். 2002 இந்தியாவும் இலங்கையும் 2 பேருமே சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயித்தாங்க. ஆமாம், அந்த ஃபைனல் மேட்ச்சில் மழை வந்து கைவிடப்பட்டதுனால 2 பேருக்குமே அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை கொடுத்தாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அதிகமாக வென்ற நாடுகள் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. 2 பேருமே தலா 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா தொடர்ந்து 2 முறை 2006, 2009 சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் முதல் முறையாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியை 2017 ஜெயித்தாங்க. அதுவே சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடைய இறுதி மேட்சாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நாங்கள் நிறுத்துகிறோம், அதுக்கு பதிலாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் 2025 அதை திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா இது வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடைய ஃபைனல் மேட்ச்சு தோற்றதே கிடையாது. 2002 ஸ்ரீலங்கா கூட சேர்ந்து பங்கு போட்டாங்க. 2013 வின் பண்ணினாங்க. இங்கிலாந்து தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை அதிக முறை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல்ல வேர்ல்டு கப்புக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருந்தது. அந்த கேப்பை வந்து நிரப்புறதுக்காக ஒரு ஐசிசி ஈவெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது, இதோடைய ரெவென்யூ வந்து ஒரு நல்ல தொகையாக வந்துட்டு இருந்தது. திடீர்னு நிற்கவும் அந்த ஒரு தொகை போயிடுச்சு. அடுத்தது, இந்த T20 மேட்சுகள் வந்து ரொம்ப பாப்புலராகி வரும்போது இந்த 50 ஓவர் மேட்சுகள் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து அந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. திரும்பவும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கும்போது ஹோஸ்டிங் கிடைக்கும். ஸோ பல நாடுகள் வந்து திரும்ப அவங்களுடைய ஹோஸ்டிங் ஆரம்பிப்பாங்க, வருமானம் பெருகும். ஏன்பா இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல.